சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். இன்றைக்கு 5ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவாரத்திலிருந்து ஒரு திருக்குறுந்தொகை பாடல் பார்க்கலாம். ஜஸ்ட் 4 வரி தான். சமர சூரபன்மாவை தடிந்த வேல். சமரன், சமரில் போரில் சூரபத்மனை பிழந்த வேல். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு திருநாவுக்கரசர் தேவாரத்தில் 5ஆம் திருமுறையில் முருகன் பற்றிய குறிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பிப்பார் இவர். சமரில் சூரபத்மனை தடிந்த பிழந்த வேல், அந்த வேலை கொண்ட குமரன், அந்த குமரனுடைய தகப்பன் யார்? சிவன். அந்த சிவன் எங்கே இருக்கார்? கோலம்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். நல்ல கோலம்பம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த பாட்டை ஆரம்பிக்குது. ஸோ திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறை. சமர சூரபன்மாவை தடிந்தவேல் குமரன் தாதை நற்கோளம்பம் மேவிய. கோலம்பம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவன் அவர் யார்? குமரனுடைய அப்பா. எந்த குமரன்? சமரில் போரில் சூரபன்மனை பிழந்த குமரன். அவ்வளோதான். இது 2 வரி ஆகிடுது. 3வது வரி அமரர் கோவினுக்கு அன்புடை. அமரர்கோ யார்? தேவர்களுக்கு யார் அரசன்? அமரர் கோவினுக்கு. அமரர்கோ யார்? சிவன் தான். அன்புடை தொண்டர்கள் அமரலோகம் ஆளுடையார்களே அப்படின்னு சொல்லி இந்த 4 வரி பாட்டு பதிகை பாடல் முடியுது. போரிலே வல்லவனாக விளங்கிய அரக்கன் சூரபத்மனை கொன்ற வேற்படையை உடைய முருகப்பெருமானின் தந்தையாக விளங்குபவரும் தேவர்களின் தலைவனும் கோலம்பம் அப்படிங்கிற தலத்தில் உரைபவனும் ஆகிய பெருமானிடம் அன்புடைய அடியார்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பதிலுக்கு அப்படின்னா, வான் உலகம் ஆளும் பேற்றினை பெறுவார்கள். வானுலகத்தையும் நீங்கள் ஆளலாம் அப்படிங்கிறாங்க. பாட்டை இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். சமர சூரபன்மாவை தடிந்தவேல் குமரன் தாதை நற்கோளம்பம் மேவிய அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள். அமரர்கோ இவர் தான், சிவன் தான். அமரலோகம் அது ஆளுடையார்களே. அமரலோகம் அது ஆளுடை. அமரலோகம்னா தேவர் லோகத்தை, அதாவது வான் உலகத்தை ஆளும் பேற்றினை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பதிகை பாடல் போகுது. சமரசூரபன்மாவை தடிந்தவேல் அப்படிங்கிறது திருமுறைகளில் முருகப்பெருமானின் சிறப்பை குறிப்பாக சூரபத்மனை போரில் தன் கூர்மையான வேற்படையால் கொன்று பிளந்த வேலாயத்தை குறிக்கும் புகழ்பெற்ற தொடராகும். இது நம்ம கந்தசஷ்டி விழாவில் டிவியில் அடிக்கடி பார்க்கக்கூடியது. வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்போம். ஓகே, இதில் என்ன மாதிரி சூழ்நிலைகள் பாருங்கள். சமர அப்படின்னா போரில் வல்லவன். சூரபன்மா அப்படின்னா சூரபத்மன். தடிந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? கொன்ற பிழந்த. வேல் என்னது? முருகனின் ஆயுதம். இது எந்த சந்தர்ப்பத்தில் நடந்துச்சு? என்ன சூழல்? வாட் இஸ் த சிச்சுவேஷன்? சூரபத்மன் மாமரமாக மாறி மாயப்போர் செய்த பொழுது முருகன் வேல் கொண்டு அந்த மாமரத்தை பிழந்து தடிந்து அவனை ஆட்கொண்டார். ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக நான் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. நமக்கு சுப்பிரமணியன் தெரியும், ஆறுமுகம் தெரியும், வேலாயுதம் தெரியும். ஆனால் நமக்கு தெரியாத சில பெயர்கள், அதனுடைய அர்த்தங்களை சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். குகன் அப்படின்னா குறிஞ்சி நில தெய்வம். மலை குகைகளில் கோயில் கொண்டதால் குகன்னு பேர். குமரன் அப்படின்னா மிக உயர்ந்தவன், இளமையை எப்பொழுதும் உடையவன், பிரம்மச்சாரியானவன் அப்படிங்கிறதுனால இந்த பேர். முருகன் நமக்கு தெரியும், அழகன் அப்படின்னு. குருபரன் அப்படின்னா கூண அஞ்ஞான இருள், ரூணா நீக்குபவர், ஆன்மாக்களின் அறியாமை இருளை அகற்றுபவர். அதனால் குருபரன். குருன்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். நம்ம குருனா நம்ம குருவே நினச்சிக்குவோம். ஆனால் முருகன் பேர் அது. சிவனுக்கும் அகஸ்தியருக்கும் அருணகிரிக்கும் குருவாய் நின்று பிரணவத்தை உபதேசித்த குருநாதன் என்பதால் இந்த பெயர். அப்புறம் பாருங்கள், காங்கேயன் அப்படின்னு பேர் இருக்கும். அந்த காங்கேயன்கிற பேர் சிவனின் நெற்றிக்கண் தீப்பிரியில் உதித்து கங்கையில் விடப்பட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் முருகனுக்கு
கங்கையின் மைந்தன் அப்படிங்கிற பெயர் இருக்கிறது. இதுவே காங்கேயன் என்றானது. அப்புறம் கந்தன். கந்தன் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவரை கந்துன்னு தான் கூப்பிடுவாங்க, ஷார்ட் நேம். கந்துனா யானை. யானை கட்டும் தறி. யானை அந்த கட்டும் தறியாக இருக்கிறவர் யாருன்னா கந்தன். ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாய் இருப்பவன். பகைவர் வலிமையை அளிப்பவன் ஸ்கந்தன். தோல் வலிமை மிக்கவன். 6 திருமேனியும் ஒன்றானவன். அப்புறம் 7வது பேர் கடம்பன். கடம்ப மலர் மாலை அணிந்தவர். அதனால் அப்புறம் பாருங்கள், சரவணபவன்கிறது நமக்கு ஒரு பாப்புலர் நேம். சரவணபவன் அப்படின்னு உடனே நம்ம நினைக்கிறது ஒன்று. ஆனால் அர்த்தம் என்னென்னா, சரம்னா நாணல், வனம்னா காடு, பவன்னா தோன்றியவன். நாணல் மிக்க தண்ணீர் உடைய காட்டில் தோன்றியவன். அதனால் சரவணபவன். சரவணபவன்கிறது முருகனுடைய பெயருங்க. ஆனால் நமக்கு வேற ஒரு யோசனை வந்துடுங்க. அடுத்தது சுவாமி. சுவாமிங்கிறோம். நார்மலாக சுவாமின்னு கூட நம்ம செல்லமாக சிலரை கூப்பிடுவோம். அர்த்தம் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் சொத்தாக உடையவன் தான் சுவாமி. முருகனுக்கு மட்டுமே உரியது சுவாமி உள்ள சுவாமி மலை. அப்புறம் சுரேஷன் பேர் சுரேஷன் அப்படின்னு பேர் வச்சுக்குவாங்க. தேவர்களின் தலைவன் அர்த்தம். முருகப்பெருமானுக்கு சுரேஷன்னு பேர். அப்புறம் கொஞ்சம் நல்ல ஆழ்ந்த தமிழ் புலமை உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, செவ்வேள். உங்கள் பேர் என்னங்க? செவ்வேள். செந்நிறமுடையவன், ஞான செம்மை உடையவன். அதனால் முருகனுக்கு இந்த திருநாமம். அப்புறம் சேந்தன். சேந்தன் செந்தமிழ் பிழம்பாய் விளங்குவதால் கந்தவேலுக்கு இந்த திருநாமம் சேந்தன். அப்புறம் சேயோன் வேலவன் குழந்தை வடிவானவன் என்பதால் முருகனுக்கு இந்த திருநாமம். விசாக நட்சத்திரத்தில் நெருப்பாய் உதித்தவன் என்பதால் முருகனுக்கு இந்த பெயர். வேலன் வெல்லும் வேலை உடையவன். அறிவாக ஞான வடிவாக விளங்கும் வேல். கூர்மை இருக்குது, அகலம் இருக்குது, ஆழம் என்ற 3 உடையது. அதனால் வேலை தாங்கியதால் அவனுக்கு இந்த வேலன்னு பேர். இன்னும் ஒரு 2-3 பேர் அற்புதமான பேர்கள் இருக்குது. நம்ம விளையாட்டாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்னு தெரிகிறப்ப சந்தோஷப்படுவோம். முத்தையன். நார்மலாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற ஜனங்க முத்தையன்கிற பேர் நிறைய உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த முத்தையன்கிறது என்னென்னா பார்த்திங்கன்னா, மற்ற மணிகள், மற்ற கற்கள், ஒரு நவரத்தனத்தில் 8 கற்கள் பட்டை தீட்டினால்தான் ஒளிரும். ஆனால் பிறப்பிலேயே முத்து ஒளி உடையது. அதனால் இயல்பாகவே ஒளிர்பவன் முருகன் என்பதால் முத்தையன். இப்போ முத்தையன்னா யார்? முத்தையா இங்கே வான நம்ம இன்டைரக்டாக யாரை கூப்பிட்றோம்? முருகனை கூப்பிட்றோன்னு அர்த்தம். அப்புறம் வள்ளல் பெருமான்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு டாக்டர் பேர் கூட அதில் இருக்கும். முருகன் மண்ணுலகில் அவதரித்த வள்ளியை மணந்த பொழுது இச்சாசக்தி மூலம் இகழ் நலன்களையும், விண்ணுலக மங்கை தெய்வ யானையை மணந்த பொழுது கிரியாசக்தி மூலம் பரலோக நலன்களையும், வேலின் மூலம் ஞான சக்தியையும் ஆகிய மும்மை நலன்களையும் முக்தி நலன்களையும் வழங்குவதால் இந்த பெயர் வள்ளல் பெருமான் என்று இந்த பெயர்களை சொல்லி, தெரிந்த பெயர்களை விட்டுட்டு தெரியாத பெயர்களுக்கு விளக்கம் சொல்லி முருகனை வணங்கி கேட்ட அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம்.